உண்மை டெலிவல்வாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்காரா, நாம் கூப்பிட்றதுக்கு பதில் கொடுப்பாரா அப்படின்னு நிறைய வேளையில் நம்ம யோசிக்கிற காரியம் இருக்குது. ஆனால் நம்ம உண்மையாக ஆண்டவரை கூப்பிட்றோமா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் உண்மையாக தானே ஆண்டவரை கூப்பிட்றேன் அப்படின்னு. ஆனால் உண்மையான காரியம் என்ன தெரியுமாங்க? நம்ம தேவைக்கு தானே ஆண்டவரை கூப்பிட்றோம். எவ்ரி டைம் நீங்கள் ஆண்டவரை கூப்பிட்றீங்களா? இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் நடந்து போகிறீங்க, இந்த மாதிரி எனக்கு இன்றைக்கி நாள் ஃபுல்லாக இந்த காரியங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் சொல்லுவோம், இல்லை நமக்கு பிடிச்சவங்ககிட்ட அந்த விஷயத்த ஷேர் பண்ணுவோம், இல்லை ஆஃபீஸில் நடக்கிற விஷயம்லாம் ஷேர் பண்ணுவோம். ஆனால் எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட்ஸ் நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கீங்களா? ஆண்டவரே அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த காரியம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் நடக்கும் போதோ, இல்லை ஆஃபீஸில் போயிட்டு இருக்கும் போதோ, இல்லை ஆஃபீஸில் இருக்கும் போதோ ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கீங்களா? நம்ம எப்போ ஆண்டவரை கூப்பிட்றோம் அப்படின்னா, நமக்கு எப்போ தேவையோ அப்போ தான் ஆண்டவரை கூப்பிட்றோம். அதுவும் விட்டுட்டு அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்ம திரும்பி பார்க்க மாட்டேங்கிறோம். ஆனால் வசனம் சொல்லப்படுது, இதை 145:18 சொல்லப்படுது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் இருதயத்திலேருந்து ஆண்டவரே எனக்கு வேற எதுவுமே வேணாம், எனக்கு நீங்கள் போதும், நீங்கள் மட்டும் போதும், உங்கள் அன்பை மட்டும் போதும் அப்படின்னு உண்மையாக உங்கள் இருதயத்திலேருந்து நீங்கள் கூடும்போது ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஆசிரியப்பட்டவர், தெய்வம் உங்களை ஆசிரியப்படாகாமல்